வணக்கம் நண்பர்களே. மாசி மாத சிறப்புகளில் முக்கியமானது மாசி அமாவாசையாகும். இது மிக முக்கியமான வழிபாட்டு நாள். இந்த நாளில் பாவங்கள், தோஷங்கள் ஆகியவற்றிலிருந்து நாம் மட்டுமின்றி நம்முடைய குடும்பத்தினர்கள் மற்றும் நம்முடைய முன்னோர்களும் விடுபடுவதற்கு உதவியாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளில் 5 குறிப்பிட்ட பொருள்களை தானம் அளிப்பதால் வறுமை நிலை மாறி செல்வ செழிப்பு ஏற்படும். அது என்ன அப்படின்னு பார்க்கலாமா? மாசி மாத அமாவாசையை பால்குண அமாவாசை என்றும் பால்குண மாதத்தின் நிறைவு நாள் என்றும் சொல்வதுண்டு. இது பித்ரு தோஷத்திலிருந்து விடுபடுவதற்கான நாளாக கருதப்படுகிறது. மாசி மாத அமாவாசை முன்னோர்களை விரதம் இருந்து வழிபட்டு தானம் செய்து புனித நீராடி துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கு உரிய நன்னாளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நாளில் கங்கை, யமுனை, சரஸ்வதி போன்ற புனித நதிகளில் நீராடுவதால் நாம் மட்டுமின்றி நம்முடைய முன்னோர்களும் பாவங்களிலிருந்து விடுபடுவார்கள் என்பது ஐதீகம். இப்படிப்பட்ட சிறப்புமிக்க மாசி மாத அமாவாசை இந்த மாதம் 29ஆம் தேதி வருகிறது. இந்த நாளில் நாம் பின்வரும் 5 பொருட்களை தானம் கொடுத்தால் வறுமை, துரதிர்ஷ்டம் போன்ற துன்பமான நிலைகளிலிருந்து நாம் விடுபடலாம். முதலாவதாக அரிசி மற்றும் தானியங்களை மாசி அமாவாசையில் தானம் அளிப்பது மிகச் சிறப்பானதாகும். அரிசி என்பது செல்வ வளத்தையும் நிறைவையும் குறிக்கிறது. அதே போல் தானியங்கள் என்பவை ஆரோக்கியம், செல்வ நலனுக்கான அடையாளமாகும். இந்த பொருட்களை அமாவாசை அன்று பசி மற்றும் ஏழ்மையில் இருப்பவர்களுக்கு தானமாக அளிப்பதால் முன்னோர்கள் சாந்தி அடைவார்கள். அதோடு மகிழ்ச்சியும் அடைந்து அது நம் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஆசிகளை வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரும். எனவே அன்று நாம் அரிசி மற்றும் தானியங்களை தானமாக கொடுப்பது மிகவும் நல்லது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எள் மிக முக்கியமான பொருளாக இந்த சமயத்தில் கருதப்படுகிறது. இதனை மாசி மாத அமாவாசையில் தானமாக அளிப்பதால் குடும்பத்தில் அமைதியும் செல்வ வளமும் நிறையும் என்பது ஐதீகம். நம்முடைய முன்னோர்கள் முக்தி அடைவதற்கும் மறுபிறவி இல்லாத நிலையை அடைவதற்கும் உதவும் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே இந்த நாளில் எள்ளை நாம் தானமாக கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உணவு மற்றும் பழங்கள். மாசி மாத அமாவாசை அன்று தேவைப்படுபவர்களுக்கு, அதிலும் குறிப்பாக பிராமணர்களுக்கு உணவு மற்றும் பழங்களை தானமாக அளிக்கலாம். இது மிக உயர்ந்த புண்ணிய பலனை தரும். அன்னதானம் தானங்களில் சிறந்த தானமாக கருதப்படுவதால் முன்னோர்களின் ஆசியும் செல்வ வளமும் கிடைக்கும். பழங்கள் ஆரோக்கியம் மற்றும் செழிப்பின் அடையாளமாக இருக்கிறது. அதே போல் உடைகளை தானமாக கொடுக்கலாம். உடை, சமையல் பாத்திரங்கள், இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் நாம் தானமாக கொடுக்கலாம். அமாவாசை அன்று புதியதாக வாங்கிய ஆடைகளை தானமாக கொடுப்பது மிக முக்கியமான ஒன்றாகும். அதே போல் பார்த்திங்கன்னா பசு நெய், எண்ணெய் இதெல்லாம் அமாவாசை அன்று நாம் தானமாக வழங்கலாம். ஏன்னா நெய் வளர்ச்சியின் அடையாளமாகவும் எண்ணெய் என்பது ஞானத்தின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது. அதனால் கோயில்களுக்கு விளக்கேற்ற எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். ஏழைகளின் வீடுகள், கோவில்களில் சமைக்க வாங்கி கொடுப்பதால் வீட்டில் அமைதியும் நேர்மறை ஆற்றல்களும் நிறைந்திருக்கும். எனவே இந்த பொருட்களை எல்லாம் நாம் அமாவாசை அன்று, அதாவது மாசி மாத அமாவாசை அன்று தானமாக கொடுத்து நம் முன்னோர்களின் ஆசியையும் தெய்வத்தின் அருளையும் பெற்று சிறப்பாக வாழலாம் நண்பர்களே.